முக்கிய செய்திகள். ஈரானுடன் நடத்திய போரில் அமெரிக்கா எதையும் சாதிக்கவில்லை. மீண்டும் தாக்கினால் தக்க பதிலடி என கமேனி திட்டவட்டம். மகாராஷ்டிர தேர்தல் முறைகேடு குறித்து விவாதிக்க ராகுலுக்கு அழைப்பு. வாக்காளர் பட்டியல், தேர்தல் வீடியோ காட்சிகளை வழங்க காங்கிரஸ் வலியுறுத்தல். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வரலாற்று சாதனை. 14 நாட்கள் தங்கி அறிவியல் ஆய்வு நடத்துகிறார் சுபான்ஷு சுக்லா. அமெரிக்க விசா கோரும் மாணவர்களுக்கு அதிகரிக்கும் கெடுபிடி. 5 ஆண்டு சமூக வலைதள கணக்குகளை வழங்க உத்தரவு. வணக்கம். வணக்கம். ஈரானுடனான போரில் அமெரிக்கா எதையும் சாதிக்கவில்லை என்றும் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அந்நாட்டின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு ஏவுகணைகள் மற்றும் கொத்து குண்டுகள் மூலம் ஈரான் பதிலடி கொடுத்தது. இஸ்ரேலுக்கு கடும் சேதம் ஏற்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த அமெரிக்கா ஈரானின் 3 அணு உலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக கத்தார், ஈராக், சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. இதனால் அதிர்ந்து போன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்தார். இதற்கிடையே ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் போலியான இஸ்ரேல் ஆட்சியை வென்றதற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் சியோனிச ஆட்சி இஸ்லாமிய குடியரசின் தாக்குதல்களால் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை ஈரான் வென்றதற்கு தமது வாழ்த்துக்கள் என்றும் கமேனி கூறியுள்ளார். இஸ்ரேலை காப்பாற்றும் முயற்சியில் அமெரிக்கா போரில் நுழைந்தாலும் எதையும் சாதிக்கவில்லை என்றும் அவர் சாடியுள்ளார். அமெரிக்காவின் முகத்தில் இஸ்லாமிய குடியரசு மிகப்பெரிய அடியை கொடுத்தது என்றும் பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க தளங்களில் ஒன்றான அல் ஒய்தைத் விமான தளத்தை தாக்கி ஈரான் சேதப்படுத்தியது என்றும் அவர் தெரிவித்தார். பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க மையங்களை ஈரானால் அணுக முடியும் என்பதும் அது அவசியம் என்று கருதும் போதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்று கமேனி கூறியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கை எதிர்காலத்தில் மீண்டும் நிகழலாம் என்றும் ஏதேனும் தாக்குதல் நடந்தால் எதிரி நிச்சயமாக அதிக விலை கொடுக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் மோசடி புகார் குறித்து விவாதிக்க திரு ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அம்மாநில வாக்காளர் பட்டியல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் தினத்தன்று பதிவான வீடியோ காட்சிகளை வழங்குமாறு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸின் தொகுதியில் 5 மாதங்களில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 8% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் இது வாக்கு திருட்டு என்றும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சில வாக்குச்சாவடிகளில் 20 முதல் 50% வாக்காளர் அதிகரிப்பு காணப்பட்டதாகவும் அடையாளம் தெரியாத நபர்கள் வாக்களித்ததாக வாக்குச்சாவடி அலுவலர்களே தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். முகவரி இல்லாத ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் இருப்பதை ஊடகங்கள் கண்டுபிடித்ததாகவும் திரு ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இவை எங்கோ நடந்த ஓரிரு தவறுகள் அல்ல என்றும் இந்த வாக்கு திருட்டை மூடி மறைக்க முயல்வது ஒப்புதல் வாக்குமூலம் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். எனவே டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதுடன் மகாராஷ்டிர தேர்தல் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் முறைகேடுகள் ஏதும் நடக்கவில்லை என இதுவரையில் பதிலளித்து வந்த தேர்தல் ஆணையம் தற்போது திரு ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதில் நேரில் சந்தித்தால் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையம் தயாராக உள்ளதாகவும் தேதி மற்றும் நேரத்தை தெரிவிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ள காங்கிரஸ் கட்சி இந்த கடிதம் அனுப்பப்பட்ட நாளில் இருந்து 1 வாரத்திற்குள் மகாராஷ்டிரா மாநில வாக்காளர் பட்டியல், மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்களில் தேர்தல் தினத்தன்று எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகள் ஆகியவற்றை தங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்ட பின் தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதில் காங்கிரஸ் கட்சி தலைமை மகிழ்ச்சி அடைவதுடன் தங்கள் பகுப்பாய்வு முடிவுகளை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைந்த முதல் இந்தியர் என்ற சரித்திர சாதனையை படைத்துள்ள சுபான்ஷு சுக்லா பயணம் சிறப்பாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆக்சியம் மிஷன் 4 திட்டத்தில் தனியார் விண்கலத்தை நேற்று முன்தினம் அனுப்பியது. அமெரிக்காவின் கமாண்டர் பெக்கிவிட்சன் தலைமையில் இந்திய விமானப்படை விமானி சுபான்ஷு சுக்லா, போலந்து நாட்டைச் சேர்ந்த விண்வெளி வீரர் சுலாவோஸ் உஸ்லான்ஸ்கி வினிஸ்கி, ஹங்கேரி விண்வெளி வீரர் திபோர் கபு ஆகியோர் அந்த விண்கலத்தில் உள்ள குழுவில் இடம்பெற்றுள்ளனர். புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் நேற்று நண்பகல் 12:01 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம்
புவி ஈர்ப்பு இல்லாத சுற்றுப்பாதையில் சுமார் 48 மணி நேரம் பயணித்து சர்வதேச விண்வெளி மையத்துடன் நேற்று மாலை 4 மணி அளவில் வெற்றிகரமாக இணைந்தது. பல்வேறு முன்னெச்சரிக்கை பரிசோதனைகள் நிறைவு பெற்றதும் இந்திய நேரப்படி மாலை 5:53 மணிக்கு 4 பேரும் டிராகன் விண்கலத்திலிருந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழைந்தனர். நால்வரையும் ஏற்கனவே அந்த மையத்தில் இருக்கும் மற்ற விண்வெளி வீரர்கள் பானம் கொடுத்து வரவேற்றனர். சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் சென்ற பின்னர் முதன்முறையாக பேசிய சுபான்ஷு சுக்லா, பூமியை உயரத்தில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைத்த ஒரு சிலரில் தாமும் ஒருவர் என்று கூறினார். சர்வதேச விண்வெளி மையத்தை வந்தடைந்தது எளிதாக தோன்றினாலும் தலை சற்று கனமாக இருப்பது போல் உணர்வதாக அவர் தெரிவித்தார். சில நாட்களில் அது பழகிவிடும் என்று கூறிய திரு சுக்லா, அடுத்த 14 நாட்கள் இங்கு தங்கியிருந்து பல அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். பின்னர் ஹிந்தியில் பேசிய அவர் அனைத்து மக்களின் ஆசீர்வாதத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். மூவர்ண கொடியை தோளில் ஏந்தியுள்ளதாகவும் இந்தியர்கள் அனைவரும் தம்முடன் இருப்பதாக நம்புவதாகவும் திரு சுக்லா தெரிவித்தார். அமெரிக்க விசா கோரி விண்ணப்பிக்கும் இந்திய மாணவர்கள் தங்களது சமூக வலைதள கணக்கு விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அந்நாடு புதிய நிபந்தனையை விதித்துள்ளது. அமெரிக்காவில் 2வது முறையாக அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அந்நாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்க வரும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். மேலும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கை மற்றும் கால்களில் விலங்கிட்டு அதிரடியாக நாடு கடத்தினார். இந்த வரிசையில் அமெரிக்காவுக்கு வர விரும்புபவர்களுக்கு எளிதில் விசா வழங்கக்கூடாது என்று அதிபர் ட்ரம்ப் கடந்த மாதம் உத்தரவிட்டார். இதனால் கல்விக்காக அந்நாட்டு பல்கலைக்கழகங்களில் விண்ணப்பித்த வெளிநாட்டு மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமெரிக்க விசா கோரி விண்ணப்பிக்கும் இந்திய மாணவர்கள் தங்களது சமூக வலைதள கணக்கு விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளது. அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களில் பதிவு செய்த கருத்துக்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும், இதன் மூலம் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தால் அவர்களுக்கு விசா மறுக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களின் கடந்த 5 ஆண்டுகளில் தங்களது பயன்படுத்திய சமூக வலைதள கணக்கு விவரங்களை TS-160 என்ற விண்ணப்பம் வாயிலாக தூதரகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. விசா விண்ணப்பத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்திகள் அனைத்தும் உண்மை என்பதற்கு அவர்கள் உளப்பூர்வமாக சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா கோரி விண்ணப்பிக்கும் மாணவர்கள் இந்த தகவலை தெரிவிக்க மறுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு விசா வழங்கப்பட மாட்டாது என அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் அவர்களால் அமெரிக்க விசாவை பெற முடியாத சூழல் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ள 3 லட்சம் மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்றுள்ள பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்துகிறது. இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த 6ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் 3,03,374 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த ஆண்டு 2,53,954 பேர் விண்ணப்பித்த நிலையில் இந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் விண்ணப்பித்த மாணவர்களுக்கான 10 இலக்க ரேண்டம் எண் கடந்த 11ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளும் முழுமையாக நடைபெற்று முடிந்துள்ளது. இந்நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண், இடஒதுக்கீடு அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக அலுவலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தரவரிசை பட்டியலை வெளியிட உள்ளார். தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டதும் மாணவர்கள் www.tneaonline.org என்ற இணையதளத்தில் பதிவெண்ணை உள்ளீடு செய்து தங்களின் தரவரிசை எண்ணை தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து பொது கலந்தாய்வு தொடங்கும் தேதிகளும் அறிவிக்கப்படும் என மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு வரும் 1ஆம் தேதி தொடங்கும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாவட்டத்திற்குள் மாறுதலுக்கு ஜூலை 1ஆம் தேதியும், மாவட்டம் விட்டு மாவட்டம் ஜூலை 2ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆசிரியர்களுக்கான மாவட்டத்திற்குள்ளான கலந்தாய்வு வரும் 3ஆம் தேதியும், மாவட்டம் விட்டு மாவட்டத்திற்கு வரும் 4ஆம் தேதி முதல் வரும் 8ஆம் தேதி வரையிலும் நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை கூறியுள்ளது. திரைப்படங்கள் குறித்த ஆன்லைன் விமர்சனத்திற்கு தடை விதிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. திரைப்பட ஆன்லைன் விமர்சனங்களுக்கு தடை விதிக்க கோரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திரையரங்குகளில் வெளியாகும் திரைப்படங்கள் பற்றி சமூக வலைதளங்களில் வெளியாகும் எதிர்மறையான விமர்சனங்களால் அவை தோல்வியடைந்து நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரரின் கருத்துக்களை கேட்ட நீதிபதி சமூக ஊடகங்களில் நீதிபதிகளையே எப்படி விமர்சித்திருக்கிறார்கள் என பார்க்குமாறு கூறினார். இவற்றை நம்மால் தடுக்க முடியாது, கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது என்று அவர் கூறினார்.
உத்தரவு மூலம் இங்கே ஒருவரை தடுத்தால் அஜர்பைஜானை சேர்ந்த மற்றொருவர் அதை செய்வார் என்றும் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். புதிதாக வெளியாகும் திரைப்படங்களின் தரத்தை மதிப்பாய்வு செய்வதும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையின் ஒரு பகுதி என குறிப்பிட்ட நீதிபதி நேர்மறையான விமர்சனங்களை மட்டுமே எதிர்பார்க்க முடியாது என்றும் அவற்றை முன்கூட்டியே முடக்க முயற்சிக்க கூடாது என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பித்தாலும் அந்த உத்தரவை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி செயல்படுத்த முடியாத உத்தரவுகளை பிறப்பிப்பதில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும் கூறினார். முழு உலகமும் சமூக ஊடகங்களின் பிடியில் தற்போது உள்ளதாகவும் இதுபோன்ற கருத்துக்களை தடுப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்றும் அவர் தெரிவித்தார். திரைப்பட விமர்சனங்களுக்கு தடை விதிப்பது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையில் தலையிடுவதற்கு சமம் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். திருவள்ளூர் அருகே காரில் தொங்கிக் கொண்டு ரவுடியை பிடிக்க முயன்ற காவலர் ஒருவர் ஓடும் காரில் இருந்து நடு ரோட்டில் தவறி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் திருப்பதி நெடுஞ்சாலையில் சென்ற கார் ஒன்று அதிவேகமாக சென்றது. அதில் ஹெல்மெட் அணிந்திருந்த ஒருவர் காரின் பக்கவாட்டில் தொங்கியபடியே சென்றார். சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலாக ஓடும் காரில் தொங்கியபடியே பயணித்த அந்த நபர் திருப்பாச்சூர் அருகே திடீரென சாலையில் விழுந்தார். ஆனால் கார் நிற்காமல் சென்றது. சாலையில் அவர் விழுந்தபோது வாகனங்கள் ஏதும் பின்னால் வராததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அதிர்ச்சிகரமான இந்த சம்பவத்தில் காரில் இழுத்து செல்லப்பட்ட நபர் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனிப்பிரிவு காவலர் திரு ஆனந்தகுமார் என்பதும் மயிலை சிவக்குமார் கொலை வழக்கில் தலைமறைவாக இருக்கும் ரவுடி அழகுராஜாவை பிடிக்க முயன்றபோது கார் வேகமாக சென்றதால் அதிலிருந்து தவறி விழுந்ததும் தெரிய வந்துள்ளது. காரின் பின்னால் வந்த காவலர்கள் அவரை மீட்ட பின் காரை துரத்திச் சென்றனர். எனினும் அழகுராஜா தப்பிவிட்டார். இரு மதத்தினருக்கு இடையே கலவரம் ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த மாதம் மதுரையில் இருந்து சென்னைக்கு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்றபோது உளுந்தூர்பேட்டையில் நடந்த விபத்து ஒன்றை திட்டமிட்டு கொலை செய்ய முயன்றதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விபத்தை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கார் ஓட்டுநர் நம்பர் பிளேட் இல்லாத வாகனம் மூலம் திட்டமிட்டு மோதியதாக ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை குற்றம் சாட்டி அவர் பேசியிருந்தார். உடனடியாக சம்பவ இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போலீசார் அது பொய்யான குற்றச்சாட்டு என்று கண்டுபிடித்தனர். இந்நிலையில் வழக்கறிஞர் ஒருவர் சென்னை காவல் ஆணையரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை ஆதீனம் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகங்களுக்கிடையே பகைமையை உருவாக்கும் வகையில் செயல்படுதல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகள் அல்லது தவறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக மதுரை ஆதீனத்திற்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த சென்னை சைபர் கிரைம் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணா புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சென்னை மதுபான விடுதியில் நடந்த மோதலில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் கைதானார். அவரிடம் நடந்த விசாரணையில் பிரசாத் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதும் அதை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. பிரசாத் அளித்த தகவலின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்த கழுகு பட நாயகன் நடிகர் கிருஷ்ணாவிடம் 16 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் போதைப் பொருள் விற்பனையாளர் கெவின் என்பவரிடமிருந்து போதைப் பொருட்களை அவர் வாங்கியது உறுதியானது. நடிகர் கிருஷ்ணாவிடமிருந்து கெவினிற்கும் கெவினிடமிருந்து பிரசாத்திற்கும் பண பரிவர்த்தனை நடந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நடிகர் கிருஷ்ணா, கெவின் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் இருவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி திரு தயாளன் முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி இருவரையும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே உரிய ஆதாரங்களுடன் நடிகர் கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை விளக்கமளித்துள்ளது. இருவரும் போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதுடன் அதனை நண்பர்களுக்கு பகிர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் உட்கொள்பவருடன் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து அது தொடர்பாக கருத்து பரிமாற்றங்கள், போதைப் பொருள் உட்கொள்ளும் இடம், நேரம் ஆகியவற்றை நடிகர் கிருஷ்ணாவும் கெவினும் பகிர்ந்துள்ளதாக காவல்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வங்கி பண பரிவர்த்தனை மற்றும் போதைப் பொருட்கள் விசாரணை சாட்சியங்கள், தொழில்நுட்ப ஆதாரங்கள் அடிப்படையில் கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை மேலும் உயர்ந்து ₹5.65 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முட்டை உற்பத்தி மையமாக திகழும் நாமக்கல் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் மூலம் நாள்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன.
அதன் மொத்த உற்பத்தியில் 40% முட்டைகள் கேரள மாநிலத்திற்கும் தினசரி 20 லட்சம் முட்டைகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அரசின் சத்துணவு திட்டத்திற்கு போக மீதமுள்ள முட்டைகள் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டையின் பயன்பாடு மற்றும் தேவை அதிகரித்துள்ளதை அடுத்து முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 5 காசுகள் உயர்த்தி ₹5.65 நிர்ணயம் செய்துள்ளதாக நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் முட்டை விலை 20 காசுகள் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் நுகர்வு பிற மண்டலங்களிலும் அதிகரித்துள்ளதே விலை உயர்வுக்கு காரணம் என நாமக்கல் முட்டை பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசிய ஸ்குவாஷ் போட்டியில் ஆடவர் இரட்டையர், மகளிர் இரட்டையர் உட்பட 3 பிரிவுகளிலும் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசிய ஸ்குவாஷ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில் குமார் இணை பாகிஸ்தானின் நூர் ஜமான், நாசிர் இக்பால் ஜோடியை 2-1 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்றது. மகளிர் இரட்டையர் இறுதி சுற்றில் இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா, அனாஹத் சிங் இணை மலேசியாவின் ஐனா அமானி, ஜின் யிங்யி ஜோடியிடம் முதல் செட்டை இழந்த போதிலும் அடுத்த 2 செட்களில் 11-9, 11-10 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இறுதியாக நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனாஹத் சிங் இணை மலேசியாவின் ரேச்சல் அர்னால்ட், அமீன் சென்ராஜ் சந்திரன் இணையை 28 நிமிடங்களில் தோற்கடித்து வெற்றி வாகை சூடியது. ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர், கலப்பு இரட்டையர் என 3 பிரிவுகளிலும் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசா, மேற்கு வங்க கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரான் உடனான போரில் அமெரிக்கா எதையும் சாதிக்கவில்லை என்றும் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநில வாக்காளர் பட்டியல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் தினத்தன்று பதிவான வீடியோ காட்சிகளை வழங்குமாறு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றடைந்த முதல் இந்தியர் என்ற சரித்திர சாதனையை படைத்துள்ள சுபான்ஷு சுக்லா பயணம் சிறப்பாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.